துணை நிற்கும் கர்த்தர் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்ப்போமா. ஆண்டவரை பற்றி துணை நிற்கும் கர்த்தர். ஃபஸ்ட்டு என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கணும். என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். கர்த்தருக்கு காத்திருக்கணும். சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வாங்க. திரும்ப என்ன சொல்கிறாங்க சங்கீதக்காரர்? என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்? எப்போது விடியும் ஜாமக்காரங்க பார்த்துட்ருப்பாங்க. அது மாதிரி எப்பொழுது விடியும், எப்போ தான் அந்த இதெல்லாம் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அது மாதிரி அந்த ஜாமக்காரவங்க பார்த்துட்ருப்பாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுது விடியும் அந்த ஜாமக்காரரை பார்க்கிலும் நாம் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுன்னு சங்கீதம் 136 வாசிக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாய் ஆண்டவருக்கு காத்திருக்கணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, கர்த்தரை நம்ப வேண்டும். சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு தெரியுமா? இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். சங்கீதம் 115 சங்கீதத்தில் 9வது வசனம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். இஸ்ரவேல்னா யாருன்னா, இஸ்ரவேல் மக்கள். அவங்கள கர்த்தரை நம்ப சொல்றாரு சங்கீதக்காரர். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஜனங்களே இக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சங்கீதம் 62:8 வாசிக்கிறோம். ஜனங்களே இக்காலத்திலும் அவரை நம்புங்கள். யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். அப்புறம் தாவீது பக்தன் என்ன சொல்றாரு? நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து இந்த கர்த்தரை நம்ப வேண்டும் என்ற தலைப்பில் இது ஆண்டவரை தியானிக்கிறோம். நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறேன். அந்த தாவீது ராஜா என்ன சொல்கிறாங்க? சிறு வயது தொடங்கி என் ஆண்டவருடைய நம்பிக்கையாக இருக்கிறார். வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறீர். சங்கீதம் 71:5 வாசிக்கிறோம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? சிறு வயதிலிருந்து தாவீது கர்த்தரை நம்பினபடியால் கர்த்தர் தாவீதுக்கு துணையாக இருந்து தாவீதை காப்பாற்றினாங்க. அப்புறம் வேதம் சொல்லுது, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். என்ன சொல்றாரு? தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 1 நாளாகமம் 18:6-13. நீங்களும் அவரை நம்பணும். அப்போ ஆண்டவங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் ஜெபிக்கணும். எப்படின்னா, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை எடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யாத்திராகமம் 14:10. இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம். எகிப்தி சேனைலாம் என்ன சொல்றாங்க? இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். யாத்திராகமம் 14:25. நமக்கும் கர்த்தர் துணை நிற்பார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு துணை நிற்பார். சங்கீதக்காரர் திரும்ப என்ன சொல்றாரு? என் ரட்சிப்பின் தேவனாகி கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ரட்சிப்பின் தேவனாகி கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அப்புறம் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? சங்கீதக்காரர் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18 வாசிக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உண்மையாய் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்போம். அப்போ தான் ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பாங்க. நம்மளை யாரும் மேற்கொள்ள முடியாது. அப்புறம் என்னன்னா, 4வது காரியமாக சாட்சியாக வாழணும். சாட்சியாக வாழணும். வேதம் சொல்லுது, யோசேப்பு கனித்தரும் செடி. ஆதியாகமம் 49:22 வாசிக்கிறோம். யோசேப்பு குறித்து யாக்கோபு இப்படி சொல்கிறாரு, யோசேப்புக்கு என்ன கிடைத்தது? வேதம் கூறுது, உன் தகப்பனுடைய தேவையானால் தேவனாளி அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பா. ஆதியாகமம் 49:25. நாமும் கத்தருக்கு கனி கொடுக்கணும், கத்தருக்கு சாட்சியாக நிற்கணும். அப்போது தான் கத்தர் நமக்கு துணையாக இருப்பாங்க. கனியற்ற வாழ்க்கை தேவன் வெறுக்கிறார். அவருக்கு நல்ல கனி கொடுக்கணும். நாம் எப்போது நாம் கனி கொடுக்க முடியும்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5 வாசிக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? நாம் கர்த்தருக்குள் அனுதினம் நிலைத்திருந்தால் கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். அப்போது தான் கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியும். நாம் தேவன் நமக்கு துணையாக இருப்பாங்க. கர்த்தரின் நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாது. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணணும்? தூஷிக்கப்படக்கூடாது. நம்ம புறஜாதிகளுக்கு சாட்சியாக இருக்கணும். ரோமர் 2:24 வாசிக்கிறோம். இப்படி நாம் நடந்தால் தேவன் நமக்கு துணையாக இருக்க மாட்டாங்க. எப்படின்னா, தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்கள் மூலமாக தூஷிக்கப்படக்கூடாது. அப்புறம் புதிய தீர்மானத்தை எடுத்து நம்ம ஆண்டவர்களை வாழ்வோம். ஏன்னா இது இந்த வசனம் நம்ம என்ன தானித்தோன்னா, துணை நிற்கும் கர்த்தர். முதலாவது கர்த்தர் காத்திருக்க வேண்டும், அப்புறம் கர்த்தரை நம்ப வேண்டும், அப்புறம் 3வதாக ஜெபிக்க வேண்டும், 4வதாக சாட்சியாக வாழ வேண்டும். நாம் இந்த வசனத்தை ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து ஜீவிப்போமா? ஆமென்.